அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கிறத கிஃப்ட் நிஃப்டி மூலிமா பார்க்க போகிறோம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி 19,601 வர்த்தமாயிட்டு இருக்காங்க. நேரம் 7:13 அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 19,596 ஹை, 19,486 லோ, 19,610 இப்போ நம்மளுக்கு வர்த்தம் மாறினால எஸ்டர்டேவோட ஹை அபோவில் இப்போ நம்மளுக்கு இருக்கிறாங்க. அதே போல் நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் 60 புள்ளிகள் இருக்கனால கால் சைடு, அதாவது கால் ஆப்ஷன் சைடு டைம் வேல்யூ இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த இடத்துல எந்த இடத்தில் ஆரம்பமாகிறது அப்படிங்கிறது முக்கியம். அப்போது நம்மளுக்கு இப்போ கண்டிப்பாக இப்போ தற்போதைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் ஓப்பன் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இப்போ கால் சைடு நம்மளுக்கு டைம் வேல்யூ இருக்குது. அப்போ இதனால் ஓப்பன் அபோவ் இருந்தால் மட்டும்தான், எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி அந்த ஓப்பன் அபோவ் இருந்தால் மட்டும்தான் அதனுடைய ட்ரெண்ட் அப்சைடாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் அப், ஓப்பன் அப், எஸ்டர்டே ஹை அப் அப்படி இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் என்ன பண்ண முடியும்னா ட்ரெண்ட் அப்சைடு கொடுக்க முடியும். இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது, ஓப்பன் இந்த இடத்துல ஆகுதுன்னா திருப்பி ஓப்பன் பிலோ எஸ்டர்டே ஹை பிலோ நம்மளுக்கு நிற்கிற வர மார்க்கெட் எங்கே வரலாம்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு வரலாம். ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணிச்சுன்னா திருப்பி மார்க்கெட் நேற்றைய லோக்கு கீழே தான் ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் கட் பண்ணிச்சுன்னா நேற்றைய லோ அதற்கு மட்டும் உண்டான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அமையும். ஆனால் ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றால், இப்போ இந்த நிலை பெற்றால் சஸ்டெயின் நம்ம சொல்கிறோம், இதில் தான் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை. எத்தனை நேரம் ஆகணும் அப்படிங்கிறது தான். அது நீங்கள் தான் ஆய்வு செய்யணும். ஒரு 5 நிமிடம் கூட அந்த இடத்துல நின்னா 30 நிமிடம் நிலை பெற்றால், நிலை பெறாவிட்டால், ஒரு மணி நேரம் நிலை பெற்றால், நிலை பெறாவிட்டால் இப்படி எடுத்துக்கிறோம். ஆனால் ஆப்ஷன் வணிகத்திற்கு நம்மளுக்கு ஒரு 30 நிமிடத்திற்கு மேலே பார்க்கக்கூடிய அவசியமே இல்லை. ஏன்னா 30 நிமிடம் அந்த இடத்துல நிலை பெற்றாலே டிகே ஏற்பட்டுரும். அப்போது இந்த இடங்களில் நம்ம ஆப்ஷன் வியாபாரம் பண்ணுறவங்க டிகேவையும் பார்க்கணும், சஸ்டெயினும் பார்க்கணும், எந்த இடத்துல இம்பேக்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த மூன்றும் சேர்ந்த கலவையாக பார்க்கணும். இதுக்கு நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பது ஆப்ஷன் அட்டவணை. ஆப்ஷன் அட்டவணையில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 19,500 கால் புட்டோட கட்டுப்பாடும் அதனுடைய எல்லைகளாக 19,400 600. அப்போ 19,400 to 19,600 இருப்பான்னு சொல்கிறாங்க. 19,500 கால் புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை இருக்குது, இந்த எல்லைக்குட்பட்டு இருக்குது. அப்போ 19,500 கால் $102 அப்படிங்கும்போது 19,602, 19,500 புட்டு 72 வாங்கும்போது 19,428. அப்போ சந்தையோட கட்டுப்பாடு முதல் 19,428 to 19,602 இருக்கலாம். அதில் 19,500 மையப்புள்ளியாக வைத்து நடைபெற போகிறது. அப்போ இந்த இடத்துல ஓப்பன் அபோவ், எஸ்டர்டே ஹை அபோவ் இருக்கும் வரை என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி நிலை பெறாவிட்டால் என்ன நடக்குது அப்படிங்கிறதை பாருங்கள். நீங்கள் இதற்குள் இருக்கிற கேம் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் சந்தையில் நீண்ட நாட்கள் வியாபாரம் செய்ய முடியும். நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்ட் சந்தையில் நீங்கள் வியாபாரம் செய்யும்போது ஒரு தொடர் தோல்வி அப்படின்னா நீங்கள் முதல் வியாபாரம் செய்வதை நிறுத்தி கொண்டு, உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் நீங்கள் நினைக்கிறதுக்கு மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால முதலில் வர்த்தகத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும், நிறுத்தி விடணும். அதற்கப்புறம் 2-3 நாள், ஒரு வாரம் கேப் கொடுத்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் வியாபாரத்தை செய்ய தொடங்குங்க. உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வணிகத்தை பல முறை செஞ்சு அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலே அது பயனற்றதாக போய்விடும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸஸ் நிறைய பேர் ஹிட் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸஸ் ஆர்டர் போடும்போது அதில் ட்ரிகர் ப்ரைஸ் அண்ட் ப்ரைஸுன்னு இருக்கும், 2 ப்ரைஸ் நீங்கள் போட போகிறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ப்ரைஸில் என்ன அமௌண்ட், இங்கே 100 போட்டால் ப்ரைஸ்லேயும் 100 போடுறீங்க. அது தவறு, அப்படி போடக்கூடாது. இப்போது நீங்கள் செல்லிங்
ஸ்டாப் லாஸ் செல்லிங் ஸ்டாப் லாஸ் போடுறீங்கன்னா ட்ரிகர் ப்ரைஸில் 100 ரூபா போடுறீங்கன்னா ப்ரைஸில் அதற்கு பிலோவில் போடணும். இப்போ 100னா இங்கே 99 போடலாம், 98 போடலாம், 95 போடலாம். இதோட அர்த்தம் என்னென்னா 100லிருந்து 99 ரூபாக்குள்ளே எனக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல விற்பனை செய்து விடு அப்படிங்கிறத இதோட கட்டளை. 100 ரூபாயிலிருந்து 98 ரூபாய்க்குள்ள, 100 ரூபாயிலிருந்து 95 ரூபாய்க்குள்ள. அப்போ லிக்விடிட்டி இருக்கிற ஸ்டாக்குக்கு இல்லை லிக்விடிட்டி இருக்கிற ஸ்ட்ரைக்குக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கேப் குறைவாக கொடுக்கலாம். ஆனால் லிக்விடிட்டி குறைவாக இருக்கிற ஸ்ட்ரைக்குக்கு நீங்கள் கேப் பெருசாக கொடுத்தா மட்டும்தான் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இதனை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட எல்லை 45,000 கால் 44,500 புட் கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லை மாற்றங்கள் ஏற்பட்டால் சந்தையோட மாற்றங்கள் ஏற்படும், எல்லைகளோட மாற்றம் ஏற்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் சந்தை இந்த எல்லைக்குட்பட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முதல் உங்களுக்கென்று ஒரு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிரேக் அவுட் டைம் எந்த நேரத்தில் பிரேக் அவுட் ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு அமைகிறது, எந்த நேரத்தில் பிரேக் அவுட் ஆனால் அந்த வாய்ப்பு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் குறைவு அப்படிங்கிறது பாருங்கள். அப்போ 9 ஹாலிலிருந்து 10 மணி அப்படிங்கிற ஒரு கேப்பை கொண்டு வாங்க. 10 மணி டு 2 மணி ஒரு கேப்பை கொண்டு வாங்க. 2 டு 3 இந்த 3 பிரிவினைகளாக செய்து இதில் எந்தெந்த நேரத்தில் பிரேக் அவுட் ஆனால் அதிகமான வாய்ப்பு கொடுக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்யுங்க. ப்ராபபிலிட்டி குறைவாக இருக்கிற நேரத்தில் வியாபாரம் செய்வதை தவிருங்கள். முதல் எந்தெந்த நேரத்தில் நம்ம வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிறத முதல் நம்ம பிரிக்கணும். இப்போ 10 டு 2 அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் குறைவு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு எடுத்துடுறோம், ஒரு 95 ரூபா வந்துருச்சு அப்படின்னா இன்னும் டைம் இருக்குல்ல, வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் நம்ம இது பண்ணுவோம். அப்போ நேரத்தை பார்த்து நம்ம மனநிலை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம காத்திருக்கலாம், வெயிட் பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே நம்ம மனது சொல்லும். நம்மளுக்கு பார்ப்போம். அந்த இடத்துல விற்பனை, அதாவது பை அண்ட் செல் என்னவாக இருக்கணும், குறைவாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்க முடியாது. பை செல் அதிகமாக நடந்துகிட்டே இருக்கணும். அப்போ அந்த நேரத்தில் பிரேக் அவுட் ஆகும்போது தான் அதோட ஒருமுக பயணம், ஒன் சைடு மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அது எந்த நேரத்தில்னு பாருங்கள். என்னுடைய இது 10 டு 2 வியாபாரம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. நிறைய பேர் 10 டு 2 தான் ஆப்ஷன் வர்த்தகம் செய்ய சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு பெரிய மூமெண்ட் இருக்காது, அதனால லாசஸ் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்லுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்தியே, அதாவது நம்மளுடைய முழு எனர்ஜின்னு சொல்லலாம், முழு திறனை அந்த இடத்துல செய்வது சிறப்பாக இருக்காது. அது இந்த நேரத்தில் நிறைய உங்களை ஆவரேஜ் ட்ரேடு கொண்டு போகும். அதனால் சராசரி வர்த்தகமும் நம்மளுக்கு பயன்படாது. அப்போது நேரம், பிரேக் அவுட்டோட டைமை முதல் ஆய்வு பண்ணுங்கள். இந்தந்த நேரத்தில் பண்ணுனா ப்ராபபிலிட்டி சான்ஸ் அதிகமாக இருக்குது, இந்த நேரத்தில் பண்ணால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் கம்மியாக இருக்குன்னா அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் கம்மியாக இருக்கிற நேரங்களில் நீங்கள் வியாபாரம் செய்வதை தவிர்த்தாலே நீண்ட காலத்திற்கு சந்தையில் இருக்கலாம். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மக்கிட்ட இருக்குது. அது நம்மளுக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஸ்டாக் செலெக்ஷன், அதாவது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி தாக்கம் இருக்குது, அதாவது 9:15 9:30 மட்டும்தான் வியாபாரம் செய்ய முடியும். அதற்குண்டான தாக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இதில் கற்றுத்தரப்படும். இதில் எந்த இடத்துல பை செய்யலாம், எந்த இடத்துல செல் செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கட்டண வகுப்பில் இருக்காது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு அந்த விவரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இது சந்தையில் யாரெல்லாம் அடிக்ஷனாக இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட வேலை ஒன்றும் ப்ராஃபிட் இல்லைன்னா லாஸ், அது எந்த இடத்துல இம்பேக்ட் இருக்குது அதை பார்த்து ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டோட இதுவும் ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ பார்த்தாலே போதும். அதனை பற்றி உங்களால் எளிதாக ஸ்டாக் செலக்ட் பண்ண முடியும். அதில் ஸ்ட்ரைக் செலெக்ஷனுக்கு தான் நம்மளுடைய வகுப்பாக இருக்கும். அதில் எப்படி சந்தை தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதை கற்றுத்தரப்படும். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.